வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காக மட்டுமல்ல, மக்களின் தேவைக்கும் சேவைக்குமே என்றுமே உங்கள் வாசகன் ரிப்போர்ட்டர். மக்கள் மன்றத்தின் ஒருவனாகவும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மேன்மேலும் படிப்பை தொடர அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறேன். மற்றும் உற்சாகத்துடனும் திறமையுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட வேண்டும். உலகம் உங்களுக்காகவே காத்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நிறுவனங்களும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி. முக்கியமாக ராமநாதபுரம் சோக சம்பவங்கள். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மதிப்பெண் குறைந்த காரணத்தினால் 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்டார். மற்றொரு மாணவி விஷம் குடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அவர் ராமநாதபுரம் மருத்துவமனையில் சேர்த்து உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் மதிப்பெண் குறைந்ததால் மன வருத்தம், மன அழுத்தம், மன நிம்மதி போய் வருத்தத்தில் எதையாவது ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். எல்லோருமே வாழ்த்துக்கள் மட்டும் சொல்வதனால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே ஊக்கத்திறமையை கொடுக்க வேண்டும் என்கிறது நான் நெல்லை மாவட்டத்திலிருந்து குரல் கொடுக்கிறேன். தமிழக அரசுக்கு உள்பட மத்திய அரசுக்குமே உறுதுணையாக பேசுங்கள், ஊக்கத்துடன் பேசுங்கள், தைரியத்தை கொடுங்கள், நான் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை கூறுங்கள். அத்தனை பேரும் திரும்பி உங்களை பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு இருக்கிறது நாடு. இதற்கிடையில் பரீட்சையில் பெயரானவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். தற்கொலை இது ஒரு முற்றுப்புள்ளியாக ஆகிவிடாது. நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது. நாட்டில் வேலைகள் அதிகம் இருக்கிறது. ஆகவே திரும்ப கூட நாம் பரீட்சை எழுதி விடலாம், பாஸ் ஆகிவிடலாம். அந்த திறமையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டும் போதும். வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்கிறது. கோழைத்தனமான செயலை செய்யாதீர்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டு வாழ்வில் நல்ல ஒரு உயரத்தை தொட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தற்கொலை எண்ணங்களோ மனதில் இருந்து அகற்ற வேண்டும். அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.